அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது புரட்டாசி மாதத்தில் செல்லக்கூடிய கோவிலாக திருப்பதி கோவில் தரிசன சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பரம்பொருள் விஷ்ணு பெருமான் என்பது அனைத்து மக்களின் வேத வாக்காக பார்க்கப்படுகிறது. மேலும் நாராயணா என்ற அவருடைய திருநாமத்தை கூறுவோருக்கு அவருடைய வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களும் பொங்கி வரும், நல்ல லாபம் மற்றும் இன்பம் பொங்கும். 7 மலைகளுக்கு மேல் கோவில் கொண்டிருக்கும் திரு வெங்கடேச பெருமாள் ஏழைகளின் கலியுக கர்ணனாக விளங்குகிறார் மற்றும் புண்ணிய கடவுள்களாகவும் விளங்குகிறார். கோவிலில் கோவிந்தா கோவிந்தா என்று அழைக்கப்படும் அந்த சொல் பெருமாளின் திருநாமத்தை குறிக்கும். அப்படி உச்சரித்தால் நமக்கு சகல செல்வங்களும் ஐஸ்வர்யமும் கிடைக்கும் என்பது ஒரு ஐதீகம். கோவிலுக்கு பக்தர்கள் நடந்து வரும் பொழுது 7 மலைகளையும் கடந்து வருவதால் அது ஏழுமலை என்றும் மற்றொரு பெயர் திருமலை என்றும் கூறப்படுகிறது. மலையின் அடிவாரத்தை திருப்பதி என்றும் கூறுகிறார்கள். இந்த திருமலை சுமார் 20 கிலோமீட்டர் பரப்பளவு 7 மலைகள் தாண்டி இந்த ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வளவு தூரம் இருப்பினும் பக்தர்கள் நடந்தே வருவதை அனைவரும் புண்ணியம் என்று கருதுகிறார்கள். நடந்து வரும் பக்தர்களை நன்றாக கவனிக்கும் கடவுள் என்று பரம்பொருள் பெருமாள் அவர்களுக்கு நல்ல பெயர் உண்டு. இந்த ஏழுமலையானுக்கு சிறப்பு ஆராதனை பூஜனைகள் இங்கு செய்யப்படுகிறது. இந்த மலையை ஏறி செல்லும் பொழுது அடர்ந்த காடுகள், வன விலங்குகள் மற்றும் மண்டபங்கள் நன்றாக பார்த்து கொண்டே ஆன்மீக நிகழ்வுடன் செல்லலாம். அருகே ஒரு ஆஞ்சநேயர் தரிசனமும் பார்க்கலாம். மலை ஏறி முடிப்பதற்குள் 3 மணி நேரங்கள் சரியாக தேவைப்படும். மலை ஏறும் பொழுது திருமாலை கோவிந்தா கோவிந்தா என்று கூறிக்கொண்டே மனதில் உச்சரித்து கொண்டே நீங்கள் சென்றால் நீங்கள் ஏறும் கவலைகள் அனைத்தும் தெரியாது. மலை ஏறும் கவலைகள் தெரியாது. அனைத்து கஷ்டங்களும் தீரும் என்பது பெருமாளின் ஒரு சிறப்பம்சமாகும். அப்படி மலையேற முடியாதவர்கள் இப்பொழுது நவீன வசதிகள் எத்தனையோ வந்துவிட்டன. அதில் போய் பெருமாளை தரிசனம் செய்யலாம். எந்த ஒரு புண்ணியமும் வராது என்று இவ்வாறு செய்தால் நினைத்து கொண்டிருக்க வேண்டாம். எப்படி செய்தால் என்ன? தரிசனம் செய்தாலேயே நமது கஷ்டங்கள் தீர்ந்துவிடும். அதுவே பரம்பொருள் பெருமாள் அவர்களின் சிறப்பம்சமாகும். 7 மலைகள் கடந்து மேலே நின்று முதலில் நாம் பார்த்தால் மோண்டி மண்டப கோபுரம் தெரியும். அதன் வழியாக சென்றால் மற்றொரு கோபுரம் தெரியும். அந்த கோபுரத்தின் வாயிலாக கிழக்கு மேற்கு பெருமாளின் மேல் ராஜ கோபுரமும் காணப்படும். அந்த கோபுரத்தை பார்த்தவாறு ஆஞ்சநேயரும் நமக்கு காட்சி தருவார். நமது திருமாலை தரிசிப்பதோடு மட்டுமின்றி அங்கிருக்கும் ஆஞ்சநேயரையும் நீங்கள் தரிசிக்கலாம். பெருமாளை தரிசிக்க செல்லும் பக்தர்கள் முதலில் அங்கே மேல் குளித்துவிட்டு முடி காணிக்கை போடும் பக்தர்கள் முடி காணிக்கை செலுத்திவிட்டு பின்னரே பெருமாளை காண செல்வார்கள். கோவில் தெற்கு புறமாக சிறிய 4 கால் மண்டபத்தில் உள்ள தூண்கள் நாம் காணலாம். அந்த தூணை தட்டினாலேயே இனிமையான ஓச சத்தத்துடன் அருமையான இசை கேட்கும். அதன் பக்கத்திலேயே ஒரு சிறிய கிணறு அமைந்துள்ளது. அந்த கிணற்றின் பக்கத்தில் ஒரு ஜெயன மகால் அமைந்துள்ளது. இந்த ஜெயன மகால் மத்தியில் ஒரு பொன்னூஞ்சல் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கோவிலின் சிறப்பான கல்யாண மண்டபம் ஒன்று அமைந்துள்ளது. 16 போதைகள் கொண்ட நரசிம்மர் அங்கீகாரம் பெற்றுள்ளார் மற்றும் விஷ்ணு பெருமான் சில தெய்வங்களும் இங்கு சிறந்த தெய்வங்களாக சிலையாக இங்கு வடிக்கப்பட்டுள்ளன. இங்கே வைகுண்ட ஏகாதசி ஆண்டுக்கு ஒருமுறை மட்டும் வரும் பெருமாளை தரிசிக்கும் பொழுது பக்தர்கள் அனைவரும் இடது வலம்புறமாக அவருடைய மலமேலு மங்கா என்ற சுவாமியை தரிசிக்கலாம். அப்படியே கீழ் நோக்கினால் நாகர்களின் சிலை தெரியும். கோவிலில் முடிக்காணிக்கை செய்வதால் சகல விதமான இன்பங்கள் அமையும் என்பது ஒரு சிறப்பம்சமாகும். கோவிந்தா கோவிந்தா என்று நாம் கூறிக்கொண்டே சென்றால் பரிபூர்ண அருளை கொண்டு விடலாம். நமது பெருமாள் நீங்கள் கோவிலுக்கு சென்று வந்தால் நமது மன நிம்மதிக்கு கண்டிப்பாக வந்து சேரும். எல்லோரும் ஒரு முறையாவது இந்த புரட்டாசி மாதத்தில் கண்டிப்பாக இந்த பெருமாளை சென்று நீங்கள் தரிசித்து வரலாம். கட்டாயம் நீங்கள் ஒரு முறையாவது பெருமாளை நேரில் சென்று திருப்பதியில் பார்த்து வாருங்கள். உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். வீட்டில் செல்வ குறைபாடு இருந்தால் கண்டிப்பாக நேர்த்தி அடையும். நீங்கள் கோயிலுக்கு சென்று வாருங்கள், செல்வத்தோடு பெருகி வாருங்கள். இந்த புரட்டாசி மாதத்திலேயே சென்று வாருங்கள் என்று சிறப்பு வாய்ந்த மாதமாக இந்த மாதம் போற்றப்படுகிறது.
இந்த மாதத்தில் சிறப்பு கருட சேவை செய்வார்கள். கருடா என்பது கழுகின் மேல் பெருமாள் காட்சி தருவார். இது வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் இந்த காட்சியில் தருகிறார். இதை காண்பதற்கு 1 கோடி பக்தர்கள் இந்த கோவிலை சுற்றி மாதம் முழுவதும் தங்கி இருக்கிறார்கள். கோவில் சிறப்பு பிரசாதமாக அனைவருக்கும் தெரிந்த சிறப்பாக லட்டு அனைவருக்கும் மக்களுக்கும் கோவிலுக்கு வந்தவர்களுக்கு கொடுக்கிறார்கள். கோயில் சார்பாக சிறப்பான முறையில் அன்னதானமும் வழங்குவார்கள். இந்த அன்னதானமானது 24 மணி நேரையும் கலந்து கொள்ளலாம். அடுத்ததாக இந்த கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு உங்களுக்கு தேவையான காசுகளை மட்டும் வைத்துக்கொண்டு கோவிலில் தரிசனம் செய்துவிட்டு வரும் பொழுது அனைத்து காசுகளையும் உண்டியில் போடுவது சிறப்பு. முடிந்தால் உங்கள் பயண செலவுக்கு மட்டுமே வைத்துக்கொண்டு மீத காசுகள் அனைத்தையும் உண்டியில் செலுத்த வேண்டும். அதுவும் நல்லது. பெரும்பாலும் பெருமாளை தரிசிப்போர் அனைவருக்கும் பெருமாள் அனைத்து இன்பங்களையும் தருவார் என்பது உலக சிறப்பம்சமாகும். நீங்களும் ஒரு முறை போய் பாருங்கள். அதுவும் இப்போதே போய் பாருங்கள். இந்த புரட்டாசி மாதத்தில் மீண்டும் நீங்கள் சென்று வாருங்கள். உங்களுடைய அனைத்து கஷ்டங்களும் தீரும். இந்த புரட்டாசி நாட்களில் நீங்கள் கண்டிப்பாக பெருமாள் கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்பது ஐதீகம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.